அண்ணாமலை பிஜேபி இபிஎஸ்ஸிடம் டோட்டல் சரண்டர். அதுக்கு என்ன காரணம்? அதை பற்றி தான் இந்த பதிவில் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது எல்லாரையும் பேருக்கு போய் சேரும் இந்த வீடியோ. வணக்கம். இப்போ சமீபத்தில் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. மோடி அவங்களோட மீட்டிங் மதுரைக்கு வரதா இருந்தது. அவர் மதுரைக்கு திருப்பரங்குன்றம் கோவில் போய் சாமி போய் கும்பிட்டு அதுக்கப்புறமா மாநாட்டில் கலந்துக்கிற மாதிரின்னு பிளான் இருந்தது. இப்போ அந்த பிளானே கவனிச்சிங்கன்னா இப்போது மெட்ராஸ் கிட்ட மதுராந்தகம் கிட்ட மாற்றிட்டாங்க. பாதுகாப்பு ஏற்பாடு அது இதுன்னு சொல்கிறாங்க. பட் இதனால் இபிஎஸோட கைவண்ணம் இருக்குது இதில். ஏன்னா இபிஎஸ் சொல்லியிருக்காரு சொல்கிறாங்க மோடி ஷா கிட்ட. ஏன்னா இப்போ திருப்பரங்குன்றம் இப்போ பிரச்சனையில் இருக்குது தீபத்தூண் ஏற்றுறதில்ல. இப்போ போய் மோடி போய் திருப்பரங்குன்றம் போனார் அப்படின்னா நமக்கு மைனாரிட்டி ஓட்டு வருமானு தெரியாது. அது திரும்பி டிஎம்கே பக்கமே போகும் அப்படின்னு. பட் இன்னும் கூட மைனாரிட்டி ஓட்டு வரும் அப்படின்னு ஏடிஎம்கே நம்பிக்கிட்டு இருக்கிறதா தமாஷா இருக்குது. நான் வரப்போகிறதில்ல மைனாரிட்டி ஓட்டு கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் ஏடிஎம்கே பொறுத்தவரை. ஏன்னா எப்போ ஜெயலலிதா காலத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ அவங்க மதமாற்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்களோ அப்போலேருந்தே பார்த்தோம்னா கிறிஸ்டியன் ஓட்டு ஸ்லோவாக டிஎம்கே பக்கம் போயிடுச்சு. ஸோ அதனால் அவங்க டெஃபினட்டாக கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு வரும் அப்படிங்கிறது குதிரை கொம்பு தான். அது என்ன கேட்டேன்னா அது எட்டாக்கணி தான். திரும்பி அதான் வச்சுக்கிட்டு இருக்காரு. பட் இதெல்லாமே தாங்கிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி. முதல்ல அண்ணாமலையை மாற்றினாங்க போன வருஷம். அண்ணாமலையே நீக்கிட்டாங்கன்னாங்க. பட் அண்ணாமலையுமே சொல்லிட்டார், இந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன், இபிஎஸ் தான் தலைவர் அப்படின்னா நான் கூட்டணினா நான் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பிரிஞ்சு போயிட்டார். ஸோ அதனால் அவரே போயிட்டார். நயனார் நாகேந்திரன் கொண்டுட்டாங்க. ஸோ அவரை இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ சீட்லேயுமே எவ்வளோ தரப்போறாருன்னு தெரியல. 40-50 வரப்போகிறது அப்படிங்கிறாங்க. அது எவ்வளோ வந்தாலும் தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 50ங்கிற ஒரு நல்ல டீசெண்டான ஃபிகரு. பட் 50 அவர் கொடுப்பாராங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. பட் அது என்ன கொடுத்தாலும் ஓகே, நம்ம செட்டில் ஆகிக்கலான்ற மாதிரி தான் ஷாவோட முடிவாகவும் இருக்குது. ஏன்னா முன்னையே சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில், நிறைய சீட்டு வாங்கி மீதி தோக்கிறதுக்கா டிஎம்கே கிட்ட அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. பட் இதில் இன்னொரு ப்ரெஷர் பாயிண்ட்டும் ஏடிஎம்கேக்கு இருக்குது. சப்போஸ் டிஎம்கே 170 சீட்டு நிற்க போகிறாங்க அப்படின்னு தாங்களும் நிறைய சீட் நிற்கணும்னு காமிச்சிக்கணும் அவங்களுக்குங்கிற ப்ரெஷர் இருக்கும். பட் அதில் கூட பார்த்தா நீட்லெஸ் ப்ரெஷர் தான் சொல்லலாம். சப்போஸ் கம்மி சீட்டில் நின்று கூட நாங்கள் வலுவான கட்சின்னு காமிச்சிக்கலாம் ஏடிஎம்கே. ஸோ அதுவுமே அவங்க பண்ண போகிறாங்களாங்கிறது தெரியல, இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்தவரை இவங்க 35 to 40 ஒத்துப்பாங்கன்னு தோணுது இப்போதைக்கு பிஜேபி. ஏன்னா இப்போ கூட்டணி எப்படியா அமைஞ்சா சரி அப்படின்னு, எப்படியாவது டிவிக்கு பக்கம் போயிடக்கூடாது ஏடிஎம்கே அப்படிங்கிறதா அமித்ஷாவோட கொள்கையாகவே இருந்தது. ஏன்னா நீங்கள் அதை என்ன மெயின் ரீசன் அது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எப்படியாவது டிஎம்கே ஆட்சியை ஒழிச்சு கட்டினோம் அப்படிங்கிறதான் அமித்ஷாவோட ஏமாக இருக்குது. ஏன்னா இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா கன்சிடர் 2 எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க பார்லிமெண்ட்டில் தமிழ்நாட்டிலேருந்து. இது வரைக்கும் எந்த கட்சியுமே கூட்டணியுமே வந்தது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலேருந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. 91, 96 பார்த்துட்டு வாங்க. 96 டிஎம்கே கூட்டணி இவங்களும் ஜெயித்தாங்க, டிஎம் சிவசேனா ஜெயிச்சாங்க. அடுத்த 98 குறைஞ்சது ஏடிஎம்கேவோட. ஸோ டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அந்த பேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக டிஎம்கே 40 சீட்டு போனதுன்றது வந்ததே கிடையாது. ஸோ கன்சிக்யூட்டிவாக வாங்கிட்டாங்க. இப்போ 2014 வந்தாங்க. அப்போ ஏடிஎம்கே 2019 ஜெயித்தாங்க டிஎம்கே. டோட்டல் ஸ்வீப் எக்ஸப்ட் ஃபார் 1 சீட்டு. இப்போ டோட்டல் ஸ்வீப் 2024. ஸோ அப்படிங்கிற போது டிஎம்கே இனிமேல் வளர விட்டான்னா பிரச்சனை தான் அப்படிங்கிறது பிஜேபியோட கருத்தாக இருக்குது. ஏன்னா மோரோவர் பார்த்தோம்னா நம்ம இண்டி கூட்டணிக்கு பெரிய ஒரு ஃபல்க்ரம் ஆர் ஒரு பெரிய இது அச்சாணி கொம்பு நம்ம இவங்க தான் இருக்காங்க, டிஎம்கே தான் இருக்காங்க. இதுதான் கேஷ் கவ் ஃபார் இண்டி கூட்டணிங்கிறது அவரோட கருத்தாக இருக்குது. அமித்ஷாவும் சரி, மோடியும் சரி. முன்னையே கூட பார்த்தோம்னா டிஎம்கே சொன்னதை கூட பார்த்தோம்னா காங்கிரஸை கழட்டி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாருன்னு மோடி சொன்னார்னு ஒரு நியூஸ்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ புரியல நமக்கு என்ன காரணமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காங்கிரஸ் இந்த சோனியா காங்கிரஸ் வலுப்பெறதை மோடி ஷா விரும்பலை.
அவங்கள பொறுத்தவரை நாட்டுக்கு எதிர்கட்சி தேவை தான். பட் இந்த சோனியா ராகுல் இவங்க கட்சி வந்து பிரியங்கா வந்து இது குடும்ப காங்கிரஸ், இது காங்கிரஸ் ஐ தான். இது இட் இஸ் நாட் காங்கிரஸ், ஒரிஜினல் காங்கிரஸ் கிடையாது. இது சம்மந்தமே கிடையாது. நேரு, காந்தி இவங்கெல்லாம், காமராஜெலாம் வளர்ந்த காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் கிடையாது. இது காங்கிரஸ் ஐ, இந்திரா காங்கிரஸ் தான் இது. அப்படிங்கிற போது இவங்கள சும்மா இன்னும் வளர்த்த விட்டுனே இருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட கொள்கையாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போதைக்கு அடுத்த நெக்ஸ்ட் 2029 பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் சீட்டு வந்து எப்படி போகும் தெரில. 2024 வந்து இவங்க கை விட்டுது, யூபி வந்து பெரும்பாலும் கை விட்டுது பிஜேபி கூட்டணியை. ஸோ அப்படிங்கிற போது திரும்பி அதே மாதிரி ஒரு சுவிஷம் வந்துடுமா அப்படிங்கிற வந்ததுன்னா சவுத்து தான் நான் நம்பி இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து அவங்க கண்ணும் கருத்தமாக இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து இதில் வந்து ஜெயிச்சிட்டாங்க, கர்நாடகாவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆந்திராலேயும் வந்து சந்திரபாபு நாயுடு இருக்கார், தெலுங்கானாலேயும் வந்து ஸ்லோவாக வளர்ச்சி காமிச்சிட்ருக்காங்க, கேரளாலேயும் இந்த ஓப்பன் தேர் அக்கௌண்ட் ஆன் தேர் ஓன், தமிழ்நாடு தான் வந்து லாஸ்ட்டு பேஷன். ஸோ அட்லீஸ்ட் வந்து கூட்டணி வந்து அட்லீஸ்ட் 12 to 15 சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஏடிஎம்கே அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்குது. மோரோவர் அந்த டிஎம்கேவும் பார்த்தோம்னா வந்து அவங்க மாநில கட்சிங்கிறத மறந்து போயிட்டாங்க அவங்க. எப்பவுமே வந்து ஒரு சொல்லுவாங்க, ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு சொல்லியிருக்கோம், நம்ம நிறைய விட சொல்லியிருக்கோம் இந்த விஷயத்தை. எனி ரீஜனல் பார்ட்டி தட் ட்ரைஸ் டு க்ரோ நேஷ்னலி வில் பி கட் டு சைஸ். தமிழில் சொல்லணும் அப்படின்னா வந்து எனி பிராந்திய லெவல் கட்சி தேசிய லெவலில் வளரணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா வந்து அவங்க கட்சியெல்லாம் அவங்க க்ரோத் வந்து கட் பண்ணி விட்ருவாங்க. சேம் திங் ஹேப்பன் டு முலாயம் சிங் யாதவ். பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 2004 வந்து பார்த்தோம்னா அவர் முலாயம் சிங் யாதவ் சீட் ஜெயிச்சார் அப்போ யூபியிலேருந்து. பட் காங்கிரஸ் வந்து விரும்பல அவங்க கூட்டணியை, அதனால தான் வந்து டிஎம்கே பக்கமாக வந்தாங்க. ஸோ ஸ்லோவாக அதனால் வந்து அப்புறமே புரிஞ்சுக்கிட்டார் அவர், அப்புறம் ஸ்லோவாக வந்து இது பண்ணாங்க அவங்க. அதனால் வந்து டிஎம்கே வளர்றதை வந்து நேஷ்னல் வளர்றதை வந்து பிடிக்காது யாருக்குமே, காங்கிரஸே பிடிக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தி கூட்டணிக்கு வந்து வச்சுட்ருக்காங்க காங்கிரஸ். சப்போஸ் நாளைக்கு காங்கிரஸ் பவரில் வந்து சென்ட்ரலில் பவரில் வந்ததுன்னா டிஎம்கே வந்து இது பண்ணுவாங்க, அவங்க உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. இதே 1971 நடந்தது, இந்திரா காந்தி பண்ணாங்க இவங்களுக்கு டிஎம்கேக்கு, ஜெயிச்சு வந்தாங்க. அப்புறம் திடீர்னு நிறைய பேர் கட்சியை விட்டு இது பண்ணாங்க, ரிசைன் பண்ண வச்சாங்க. சரி, எம்ஜிஆர் வந்து பண்ண கணக்கேட்டதே வந்து மறைமுகமாக இந்திரா காந்தி இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும் வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க. இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது. நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டை நடந்த பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருக்கணும் தெரியாது நமக்கு. ஆனால் கணக்கு கேட்டார் எம்ஜிஆர், வெளில வந்தார், அது வேறு விஷயம். பட் அதுக்கு காரணம் வந்து மறைமுகமாக இந்திரா காந்தி இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்படிங்கிற போது ஸோ இந்த ரீஜனல் லெவலில் பார்ட்டி வந்து டிஎம்கே தேவையில்லாமல் நேஷனல் லெவல் பார்ட்டிக்ஸில் வந்து இது பூந்து பண்ணுறதுங்கிறது நிச்சயமாக வந்து பிடிக்காது, எந்த கட்சிக்கும் தேசிய கட்சிக்கு பிடிக்காது. ஸோ கட்டாயமாக அவங்களை வந்து இது பண்ண ட்ரை பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனாலே வந்து டிஎம்கே வந்து வளர்றது வந்து இவங்களுக்கு பிடிக்கல. மோரோவர் வந்து டிஎம்கே வளர்ந்து திரும்பி நேஷனல் லெவலில் வந்து இப்போ இந்தி கூட்டணி இது பண்ணுறேன், ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்துகிறேன், அது இது பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து இது வந்து தேவையில்லாத வேலை. கட்டாயமாக வந்து காங்கிரஸ் திரும்பி வளர்கிறதுக்கான ஒரே வாய்ப்பு டிஎம்கே தான். ஸோ டிஎம்கே கட் பண்ணி விட்டாங்கன்னா போதும், நம்ம வந்து இது பண்ணிடலாம், காங்கிரஸை வந்து காங்கிரஸ் குரோத்தை வந்து கட்டுப்படுத்திடலாம் அப்படிங்கிறது தான் வந்து பிஜேபியோட ஏமாக இருக்குது. அதனால தான் வந்து மெயினாக இவ்வளோத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்களோ நமக்கு ஒரு டவுட்டு வருது. அதுவும் சொல்லியிருக்காரு அவர், அமித்ஷா சொல்லியிருக்கார், டிஎம்கே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் எவ்வளோ சரண்டர்லாம் ஆறாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா வந்து இப்போ கடைசியாக பார்த்தோன்னா கூட்டணி கட்சிகளே வந்து நீங்களே பேசிக்கிங்கன்ட்டார் இபிஎஸ் கிட்ட. நீங்களே பேசி இது பண்ணுங்க, ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. ஏன்னா ஆளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிரேமலதா 30 சீட்ஸ் கேட்குறாங்க, பிரேமலதா. அதுக்கப்புறம் நம்ம இவர் இருக்கார், நம்ம ஜிகே வாசன் 12 சீட்டு கேட்குறாரு, அன்புமணி 70 சீட்ஸ் அலோகேட்டட் அப்படின்றாங்க. பிஜேபிக்கு 40 சீட்டு வச்சா கூட 40 ப்ளஸ் 17 57 ஒரு 87 ப்ளஸ் 100 சீட்டு வந்து கூட்டணி கட்சி கொடுத்துட்டு அப்போ ஏடிஎம்க்கு 130 சீட்டை நிற்கணும்னா நடக்கிற காரியமாக அது நடக்காது டெஃபினட்டாக. ஸோ அப்படிங்கிற போது இந்த மாதிரி ஓகே இபிஎஸ் இந்த ஸ்ட்ரிக்ட் ஆசை அவர் தான் ரூல்ஸ் ராமானுஜம் சொல்லிட்டு அவர்கிட்டே கொடுத்துட்டாங்கன்னு தான் தோணுது. ஸோ இந்த அளவு வந்து இபிஎஸ் அக்கமடேட் பண்ணுறாங்க. ஏன்னா
இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை வந்து இவங்களுக்கு வந்து வாழ்வா சாவா தான், ஏடிஎம்கேக்கு தான் வாழ்வா சாவா. பிஜேபி சென்ட்ரலில் பவரில் இருக்காங்க, ப்ளஸ் இந்தியாவிலே பெரிய கட்சி பிஜேபி தான். இப்போ பிஎம்சிலே ஜெயிச்சு வந்துட்டாங்க. ஸோ அப்படிங்கிற போது பணத்துக்கான பிரச்சனை கிடையாது பிஜேபிக்கு. ஏடிஎம்கேக்கு தான் வந்து ப்ராப்ளம். இப்போ கட்சி இன்னொரு தோற்று போயிட்டாங்கன்னா வந்து ஏடிஎம்கே கோவிந்தா. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் போயிட்டாங்க டிஎம்கே பக்கம். டிஎம்கே பார்த்தோம்னா வந்து எக்ஸ் மாவட்ட செயலாளர்கள் ஆஃப் இதுதான் ஏடிஎம்கே தான். பார்த்தீங்க ஏவா வேலு இருக்கார், நம்ம இவர் இருக்கார் ராமச்சந்திரன் இருக்கார், நம்ம கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் இருக்கார், ப்ளஸ் திருநாவுக்கரசு நம்ம காங்கிரஸில் பக்கம் இருக்கார். இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து செல்வ கணபதி இருக்கார். ஏகப்பட்ட பேர் எக்ஸ் ஏடிஎம்கேல தான் இருக்காங்க இப்போ டிஎம்கேல. ஸோ அப்படிங்கிற போது இவங்களை வந்து கட்சி இன்னும் காணாமல் போக சான்ஸ் இருக்குது ஏடிஎம்கேக்கு. அப்படி இருந்தும் கூட ஏடிஎம்கே வந்து இவங்க இது சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரே குறிக்கோள் தான், எப்படியாவது டிஎம்கே வந்து ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான். வேறு ஒரு இதுவும் இல்லை. அதனால தான் இந்த அளவு நடக்கிறதுன்னு நமக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெய்ஹிந்த்.